இவரு கோபால் வேற, நக்கீரன் கோபால் வேற இந்த கரூர் துயர சம்பவத்துல அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து சில நடிகைகள் இருந்தார்கள் அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பேசல. பேருந்துக்குள்ள திருசாவும் கீர்த்தி சுரேஷ் இருந்ததா ஒரு புக் வந்து நக்கீரன் வெளியிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமான ஈரப்பெருமே இந்த நக்கீரன் கோபால் அப்படின்ட்டு நம்ம பயங்கரமா சொல்லலாம். அதாவது ஒரு நடிகை அவங்க வந்து காசு வாங்கிட்டு படத்தில் நடிக்கிறாங்கன்றதுக்காகவே யார் கூப்பிட்டாலும், எந்த நடிகை கூப்பிட்டாலும், எந்த அரசியல் கூப்பிட்டாலும், எந்த பணக்கார கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு போய் அந்த பஸ்ல உட்காந்துரும், ரூம்ல உட்காந்துருன்றது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை இருக்கு. அது அவங்களோட வேலை. நடிப்பு என்பது அவங்களுடைய வேலை, அது அவங்களோட ப்ரொஃபஷனல், அவங்களோட தொழில். அவங்க அதனால நடிக்கிறான்றதுனாலயே எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்றது எவ்வளவு கேவலமான ஒரு ஈன செயல். இப்போ விஜய் இருந்தாலும் கேவலப்படுறாரா, இல்ல தமிழ் சினிமால இருக்க ஒட்டுமொத்த நடிகைகளையும் இவர் வந்து கேவலப்படுறாரா? அந்த கேள்வி நமக்குள்ள வருது. இல்ல இன்னும் சில சந்தேகமும் நமக்கு வருது. இவரு நடிகைகளை மட்டும் தான் சந்தேகப்படுறாரா, இல்ல தன் மனைவி தன் மகளையும் இவர் சந்தேகப்படுறாரா? எங்க வெளியே போயிட்டு வந்தா, எங்க லேட்டா போயிட்டு வந்தா, எந்த ஹீரோ கூட கேரம்ல இருந்த, எந்த ஹீரோ கூட பஸ்ல இருந்தா இவங்க அம்மாவையோ இல்ல இவங்க மனைவியோ இவங்க மகளையோ பத்தி ஒரு கேட்பாரா? ஏன்னா இது இன்னைக்கு நேரத்துல தொடர்ச்சியா நக்கீரன் புத்தகம் வந்து இதான் வெளியிட்டு இருக்கு. ஒரு நடிகை அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இப்பதான் திருமணம் ஆச்சு, அவங்க விஜயோட ஒரு நட்புறவுல இருக்கிறன்றதுக்காகவே அவங்க வந்து பிரச்சாரத்துல, ஒரு அரசியல் பிரச்சாரத்துல ஒரு தலைவர் அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு நடிகையை கூட்டிட்டு போய் உல்லாசமா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. விஜய் நமக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இன்னைக்கு தெரியாது. விஜய் எத்தனை வருஷமா நமக்கு விஜய் தெரியும். அவர் எவ்வளவு ஒழுக்கமானவர், எவ்வளவு நல்ல மனுஷன் மக்கள் அனைவருக்கும் தெரியும்.